ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். RSSின் பெருமைகளை பிரதமர் மோடி தனக்கே உரிய பாணியில சிறப்பாக கொண்டு செல்வதாக தத்தைத்ரேயா புகழாரம் சூட்டியிருக்கார். பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய CB ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் RSS அமைப்பின் முழுநேர ஊழியராகவே பணியாற்றியிருக்காங்க. RSS பாஜக இரு அமைப்பின் தலைவர்கள் மத்தியில சண்டை சச்சரவுகள் இருப்பதாக அவ்வப்போது ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் வெளிப்படையாக எதுவும் தெரியல. பிரதமருக்கு 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டதால அடுத்த பிரதமர் பதவிக்கு RSS அமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற பேச்சும் இருந்துச்சு. RSSின் பெருமைகளை பிரதமர் மோடி தனக்கே உரிய பாணியில சிறப்பாக கொண்டு செல்வதாக அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தத்தைத்ரேயா புகழாரம் சூட்டியிருக்காரு. இந்த புகழாரம் தற்பொழுது எதற்காக, இதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன என்பது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். 1925ஆம் ஆண்டு மராத்திய மாநிலம் நாக்பூரில் தொடங்கப்பட்ட ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கம் என்கின்ற அமைப்பின் நீளமான பெயரை தான் RSS என்று சுருக்கி சொல்றாங்க. இந்த அமைப்போட வயசு இப்போ 100 ஆண்டுகளை கடந்து போய்கிட்டு இருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் முதல் 50 ஆண்டுகள் இந்தியாவில் அரசியல் மறுமலர்ச்சி நடந்துச்சு. தமிழர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சென்னையில 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டுச்சு. இதே நோக்கத்துக்காகத்தான் 1925ஆம் ஆண்டு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தையும் தோற்றுவிச்சாரு. அதே மாதிரி ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த நாட்டை மீட்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியதும் இதே ஆண்டில்தான், அதுவும் நம்ம சென்னையில தான். இந்த இரண்டு இயக்கங்களில் மாறுபட்ட சித்தாந்தம் கொண்ட அமைப்புதான் இந்த RSS. இந்த இயக்கமும் இதே ஆண்டில்தான் மராத்திய மாநிலம் நாக்பூர்ல தொடங்கியிருக்காங்க. இந்துத்துவத்தின் அடிப்படை கொள்கைகளை கட்டி காப்பதே இந்த அமைப்பின் லட்சியம் என்றாலும் சுதந்திர போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டதா இப்ப வரைக்கும் RSS காரர்கள் கிளைம் பண்றாங்க. இது தொடர்பாக வாத விவாதங்களும் ஆவேசமான கருத்து பரிமாற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை 3 முறை தடை செய்யப்பட்டுள்ள ஒரு இயக்கம் என்னவென்றால் அது RSS தான். இந்த அமைப்பு தான் இந்துத்துவ சக்திகளுக்கு தாய் என்றாலும் மிக இல்லை. இன்றைய பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா என பாஜகவின் பல அமைச்சர்கள்ல பெரும்பாலானோர் இந்த இயக்கத்துல தான் பயிற்சி பெற்றிருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய CB ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் RSS அமைப்பின் முழுநேர ஊழியராகவே பணியாற்றியிருக்காங்க. இந்த அமைப்பு தேர்தலில் நேரடியாக போட்டியிடாது என்பதால் இதன் அரசியல் பிரிவாக பாஜக என்ற கட்சியை 1980ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இந்த கட்சி தொடங்கியவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3 இடங்களை பிடிச்சிருக்கு. ஆனாலும் பாஜக பல யுத்திகளை கையாண்டு 1999ஆம் ஆண்டு ஒன்றியத்தில் ஆட்சியை பிடித்து 2004 வரை தடுமாற்றம் இல்லாமல் ஆட்சி நீடித்தது. அதையடுத்து 10 ஆண்டுகள் காங்கிரசுக்கு ஆட்சியை பறிகொடுத்த பாஜக 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி 12 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த 12 ஆண்டுகளும் பாஜகவின் ஆட்சி நடந்தாலும் அசன் டீப் ஸ்டேட்டாக இருப்பது RSS தான் என்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதற்கு இதுவரை பாஜக எந்த எதிர்வினையையும் ஆற்றவில்லை என்றாலும் அதே நேரம் ஆம் என்றும் அவர்கள் கூறல. RSS பாஜக இரு அமைப்பின் தலைவர்கள் மத்தியில சண்டை சச்சரவுகள் இருப்பதாக அவ்வப்போது ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் வெளிப்படையாக எதுவும் தெரியல. பிரதமருக்கு 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டதால அடுத்த பிரதமர் பதவிக்கு RSS அமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற பேச்சும் இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி நாக்பூர்ல இருக்கக்கூடிய RSS தலைமையகத்துக்கு பிரதமர் மோடி சென்று அதன் தலைவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து எல்லோரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கினார். பிரதமராக பொறுப்பேற்ற 2014ஆம் ஆண்டு முதல் நாக்பூர் RSS அலுவலகத்துக்கு செல்லாத மோடி இப்போது மட்டும் ஏன் சென்றார் என்ற விவாதங்கள் ஊடகங்கள்ல சூட்ட கிளப்பியிருக்கு. RSS தலைவர் மோகன் பகவத் இப்போதும் அவ்வப்போது ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை
ஆலோசனையையும் அறிவுரைகளையும் வழங்கி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RSSோட பொதுச் செயலாளர் தத்தோத்ரேய கொசபலே RSS கொள்கைகளை பிரதமர் மோடி சூப்பரா கொண்டு சேர்க்கிறார் என்று புகழ்ந்து தள்ளியிருக்காரு. மேலும் சமூக நல்லிணக்கம், காலனிய ஆதிக்க மனப்பான்மையில இருந்து விடுதலை, குடும்ப பாரம்பரியத்தை வலுப்படுத்துதல், சமூக நல்லொழுக்கம், நிலையான வளர்ச்சி திட்டங்கள் ஆகிய 5 அம்சங்களை அடுத்த 25 ஆண்டுகளுக்கான இலக்காக RSS நிர்ணயித்துள்ளதாக சொல்லியிருக்காரு. இந்த இலக்குகளை நோக்கி பிரதமர் மோடி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சொன்ன அவர், RSS பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தைகளை பிரதமர் மோடி பயன்படுத்தாமல் தந்திரமாக தனக்கே உரிய பாணியில் RSS பெருமைகளை செயல்படுத்தி வருவதாக புகழ்ந்திருக்காரு. இதற்கு ஒரு உதாரணத்தையும் தத்தாத்ரேயா சொல்லியிருக்காரு. என்னன்னா, மக்களிடம் மரம் நடும்படி RSS சொல்லுது. ஆனா பிரதமர் இதே விஷயத்த எப்படி சொல்றாருன்னா, மக்கள் எல்லாம் அவர்கள் தாயார் பெயரில் மரங்களை நட வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு நிகழ்ச்சியான இயக்கமாக மாற்றுகிறார் என சுட்டிக்காட்டுகிறார். பிரதமர் மோடி ஆண்டுதோறும் ஆற்றும் தன்னுடைய சுதந்திர தின உரைகள், குறிப்பாக 2022 நடந்த சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி கொடுத்த 5 உறுதிமொழிகளும் RSS அமைப்பின் பிரதிபலிப்பு தான். அதே மாதிரி இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மோடி தன் கலாச்சார வேர்களை மறக்காமல் இருப்பது சந்தோஷத்தை தருவதாக RSS பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி எப்போதும் RSSின் நோக்கங்களை நன்கு உணர்ந்திருப்பதோடு அந்த அமைப்பின் மிக சிறந்த பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார் என்று பாராட்டு கொடுத்திருக்காரு. கடந்த 1980ஆம் ஆண்டு பாஜக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே RSS அமைப்புடன் அதற்கு இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு மாறாமல் இருப்பதாக RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா பேட்டி கொடுத்திருக்காரு. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக இப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.